ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடவே வெண்டைக்காய் குழம்புக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வதக்கி குழம்பா கொதிக்க விட்டாச்சு. இதுக்கு தொட்டுக்கிட முட்டை அவிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு எக் டைமரையும் உள்ளே போட்டு முட்டையை அவிய விட்டு கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டு உடச்சி கட் பண்ணி பார்க்கும்போது நல்ல சியூவியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கட் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இது கூடவே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பொரிச்ச அப்பளம். ஸோ அப்பளத்தையும் பொரிச்சு நல்ல எண்ணெய் வடிய வச்சு அதையும் பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். குடிக்கிறதுக்காக மோர் கொடுத்தோட போகிறேன். அதுக்காக ஜாரில் கட்டியான தயிர் எடுத்து உப்பு, சீரகப்பொடி, காயப்பொடி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு தண்ணி விட்டு டைலூட் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸுக்காக வீட்டிலே செஞ்ச நெல்லிக்காய் ஜாம் இருந்து கிட்ஸோட ஃபேவரட்டும் கூட. ஸோ அதையும் பாக்ஸில் அடைச்சி பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோட டேஸ்ட்டுக்கே சோறை பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுட சுட சோறு எடுத்து வச்சு கொதிச்சிட்டு இருக்க குழம்பையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்து டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். கிட்ஸோட ஃபேவரட் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளை